வெல்கம் டு மை சேனல் ஆல் இன் ஒன். நான் எங்கே இருக்கேன்னா வந்து சைனாவில் ஜிண்டாவுன்ற சிட்டி. எங்கே இருக்குன்னா வந்து சவுத் கொரியா நார்த் கொரியா பார்டரில் இருக்குது, கோஸ்டல் பார்டர். இன்றைக்கி என்னென்னா வந்து மார்க்கெட் போய்கிட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஃபிஷ் மார்க்கெட்டை பற்றி போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துருங்க, நம்ம சேனலில் இருக்குது. இப்போது வந்து ஃபிஷ் மார்க்கெட் வந்து நான் வந்து ஏர்லி மார்னிங் போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் போனதில்லை. ஏர்லி மார்னிங் போனால் நிறையா ஃபிஷ் இருக்கும், வெரைட்டி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் சீக்கிரமாக போகிறேன். நண்டு வாங்கலான்னு பார்க்குறேன். இந்த லைவ் கிராப் இருக்குல்ல, அரை கிலோ வந்து 52 ஆரம்பியாம். அந்த இப்போ தான் செத்துருக்காது, அது செத்ததுனால அது ரேட்டு வந்து 30 ஆரம்பியாம் அரை கிலோ. நம்ம ஊர் காசுக்கு வந்து 30 ஆரம்புன்றது வந்து ஒரு 325 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நம்ம ஊர் காசுக்கு ஒரு 600 ரூபா, அந்த 555 அந்த ரேஞ்சில் வரும். நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன் ரேட்டு. இங்கே பாருங்கள், இது என்னன்னு தெரில, இது வித்தியாசமாக ஒரு மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு பாருங்கள், ஓ இது வந்து ஒரு இது மாதிரி தான் இருக்குது, அந்த சிப்பின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது. இது வித்தியாசமாக இருக்குது. இது நம்ம வாங்கலாம். யா பாருங்க, இதில் எல்லாத்துலேயும் வந்து ஒரு கால் இருக்குது, அதனால ரேட்டு கம்மியானு தெரில. ஸோ நம்ம வாங்கலாம். இது ஒன்று, இங்கே ஒன்று எடுக்கலாம். இது 2 கால் இருக்குது. ஸோ இது எவ்வளோ வெயிட்டுன்னு பார்க்கலாம். சும்மா வந்து இது எவ்வளோ வெயிட்டுன்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து இன்னொரு இது கூட போடலாம், இன்னொரு சின்னது போடலாம். இன்னும் திஸ் ஒன் இஸ் ஓகே. ஸோ இது நன்றி இருக்குது. ஸோ எவ்வளோ ரேட்டுன்னு பார்க்கலாம், எவ்வளோ வெயிட்டுன்னு சொல்லிவிட்டு. இதுக்குள்ளே பாருங்கள், ஆக்டோபஸ் இருக்குது. ஆக்டோபஸ் இருக்குது. அது ஃபுல்லாக வந்து ஆக்டோபஸ்ஸு ஸ்குவிட் இருக்குது. அது ஃபுல்லாக வந்து கருப்பு மையாக்கி கருப்பாக்கிருச்சு. ஸோ நான் வந்து ஃபிஷ் வீடியோ வந்து போட்டிருக்கேங்க, அதில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே சொல்லியிருப்பேன். அது பார்க்காதவங்க பாருங்கள், உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கே எல்லாமே லைவில் தான் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஆக்டோபஸ் அது ஃபுல்லாக அதில் கருப்பாக இருக்கிறனால தெரியல. இங்கே பாருங்கள், எல்லாம் பிடிச்சிட்டு இருக்கு பாருங்கள் கிளாஸில். எவ்வளோ வெயிட்டுன்னு பார்க்கலாம். ஓ ஓகே 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 45 ஆரம்பியாங்க. 45 ஆரம்பின்றாங்க. எவ்வளோ 750 கிராம் இருக்குது. ஸோ ஒரு 750 கிராம் இருந்துச்சு, அதனால் வந்து 45 ஆரம்பி. ஸோ இதுதான் 45 ஆரம்பி. ஒரு 4 நண்டு இருந்துச்சு. நம்ம ஒரு காசுக்கு பார்த்திங்கன்னா அது 475 ரூபா அந்த ரேஞ்சு. ஓகே ஃபைன். இது அப்படியே பச்சையாக சாப்பிட்டாருங்க. யூ குக்டா? யூ குக்ட்? ஓ ஓகே 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 ஐ தாட் ஓகே ஓகே குக் பண்ணியிருக்காங்க நீங்கள். ஓ யூ குக்டு ஹியர்? ஓகே ஓகே சீஸ் சீஸ். ஓகே சீஸ். அதான் குக் பண்ணி கொடுத்துருக்காங்க சாப்பிட சொல்லி. ஓகே வேணுமாப்பா, சாப்பிட்றியா? இங்கே பாருங்க, ஃபுல்லாக நான் முன்னாடியே அந்த மீட் வீடியோவில் போட்டிருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பன்னியுடைய குடல் இருக்குல்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த குடலுக்குள்ளே வந்து பன்னியுடைய கறியை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி உள்ளே பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வந்து அப்படியே குக் பண்ணி அப்படி கட் பண்ணி சாப்பிடுவாங்க இங்கே. அதுதான் இது. ஃபோர்க் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இங்கே. இங்கே பாருங்கள், அதை சளிச்சு எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம் தான் நிறையா சாப்பிட்றாங்க. இங்கே பாருங்கள், சைஸ் வைஸாக பிரிக்கிறாங்க. ஸோ பெரிய சைஸ் வந்து ஒரு ரேட்டு, சின்ன சைஸ்லாம் ஒரு ரேட்டு பாருங்கள். நண்டு வாங்கிட்டு வந்தாச்சுங்க, இப்போ செய்ய போகிறோம். நண்டு வந்து இந்த உயிராக வச்சுருந்தாங்கல்ல, அந்த உயிராக வச்சுருக்க அந்த டேங்க்கில் வந்து சில நண்டு செத்துரும். அந்த நண்டை வந்து ரேட்டு கம்மி பண்ணிடுறாங்க. டேஸ்ட்டு பெரிய லெவலில் டிஃப்ரெண்ட் ஆகாது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உயிராக எடுத்துகிட்டு வந்து அப்படியே செஞ்சால் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் வந்து நம்மலாம் வந்து செத்த நண்டு தான் நம்ம சாப்பிடுவோம் நம்ம ஊர்லலாம். இது வந்து இப்போ தான் செத்துச்சு. நம்மளாவது வந்து கடலில் வந்து ஐஸ் வச்சு கொண்டு வருவாங்க. ஆனால் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்போ தான் நான் போய் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி செத்துருக்கலாம் மேபி.
அதுதான் கலர் கூட அப்படியே உயிர் நண்டு மாதிரியே இருக்கு பாருங்கள் கலரு பாருங்கள் எந்த கலருமே மாறலை. ஸோ அதனால் இந்த ரேட்டுக்கு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு நாள் வந்து உயிராக இருக்கிற நண்டு எப்படி சமைச்சு சாப்பிடலாம்னு சொல்லி இப்போ க்ளீன் பண்ணலாம் வாங்க. எப்படி நண்டு க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சைனா நண்டு எப்படி இருக்குன்னு உள்ளே உடைச்சி பார்க்கலாம் வாங்க. ஸோ நண்டை க்ளீன் பண்ணலாம். எப்படி பாருங்கள் இந்த மாதிரி லப்பர் பண்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நண்டு உயிராக இருக்கும்ல கடிக்கக்கூடாதுன்றதுக்காக. ஸோ அந்த லப்பர் பண்டை எடுத்துடலாம். நண்டு வந்து எப்போயுமே வந்து நீங்கள் வாங்கும்போது வந்து இந்தியாவிலும் சரி எந்த நாட்டில் இருந்தாலும் சரி நண்டு வந்து பெண் நண்டு வாங்குங்க. ஸோ பெண் நண்டு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆண் நண்டை விட. அதனால் நான் பெண் நண்டு தான் வாங்கியிருக்கேன். பெண் நண்டு எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஆண் நண்டுக்கு வந்து இந்த இது வந்து ரொம்ப அப்படியே குச்சி மாதிரி இருக்கும். பெண் நண்டுக்கு வந்து இந்த மாதிரி அகலமாக இருக்கும். ஏன்னா அதோடைய எக்கு இருக்குல்ல இதில் தான் எக்கு அதோடைய முட்டையெல்லாம் வந்து இதில் தான் இருக்கும். ஸோ முட்டை கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக நேச்சுரலியாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை வந்து முட்டையை கேரி பண்ணுறதுக்காக கீழே விழுவாமல் கேரி பண்ணுறதுக்காக ரொம்ப அகலமாக இருக்கும் பெண் நண்டுக்கு. ஸோ ஆண் நண்டுக்கு வந்து சும்மா அப்படியே குச்சி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ பெண் நண்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். சைனா நண்டை எப்படி க்ளீன் பண்ணுறது நான் சும்மா ஒரு காமெடிக்காக தான் நான் சொன்னேன். நண்டு எங்கே க்ளீன் பண்ணாலும் ஒரே தான். ஸோ நம்ம வந்து இங்கே சைனாவில் வந்து நண்டு வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னா ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு வந்து நண்டு வாங்கினீங்கன்னா வந்து நல்லா க்ளீன் பண்ணிடுங்க இது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஏன்னா மணல் இந்த மாதிரி வந்து தேவையில்லாத ஐட்டம்லாம் இருக்கும். அதனால் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு காலை உடைச்சிருங்க. இந்த கால் இருக்கு இல்லையா, இந்த காலை வந்து எடுத்துருங்க. காலை எடுத்துட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எட்ஜை மட்டும் க்ளீன் பண்ணிடுங்க. ஏன்னா நண்டில் வந்து காலில் வந்து சில சின்னதாக இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு, ஆனால் அதில் சதை இருக்கும், அதை சாப்பிட்லாம். ஸோ ஜூஸியாக இருக்கும் அது. அதை எடுத்துங்க. இந்த இதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு இல்லையா. அப்போ ஓப்பன் பண்ணும் ஒரு கார்னரில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா நண்டு ஓப்பன் ஆயிரும். இந்த பார்ட் இருக்குது இல்லையா, இந்த பார்ட் வந்து அதோடைய குடல் எல்லாமே வெளியே வந்துடும். இது வந்து நமக்கு தேவையில்லை, இதை வந்து நம்ம கீழே போட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபர்தராக வந்து அதோடைய வாய் இருக்குல்ல, வாய் பகுதி அதை வந்து க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி நான் பார்த்தேன். இங்கே பாருங்கள், இந்தியாவில் இருக்கிற மாதிரி தான் நண்டு இங்கேயும் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஒரு காஸ்ட் வைஸும் பார்த்திங்கன்னா ஒரு 10% இங்கே அதிகமாக இருக்கும். ரொம்பலாம் அதிகமாக இருக்காது. லிவிங் காஸ்ட் வந்து மோரலஸ் நம்மளுடைய மெட்ரோ சிட்டியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. அதை விட கொஞ்சம் ஒரு 10% அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் இது தேவையில்லை நமக்கு. இதையும் வந்து க்ளீன் பண்ணி போட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் லைட்டாக மட்டும் வாஷ் பண்ணிக்கோங்க. இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த எல்லோ வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு தான். அது வந்து நீங்கள் கிரேவியோட சேர்த்து போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குடல் வந்து அதோடைய வாய்ப்பகுதி இருக்கு இல்லையா, இந்த பாருங்கள், இதான் அதோடைய வாய்ப்பகுதி, அது பக்கத்துலேயே இருக்கும். அப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா குடல் பகுதி வந்து அந்த ஓட்டோட சேர்ந்து வந்துடும், தூக்கி போட்டுற வேண்டியதான். அதுக்கப்புறம் இது எல்லாமே நம்ம வந்து குக் பண்ண வேண்டியது. ஸோ யூஸ்வலாக வந்து சின்ன நண்டாக இருந்துச்சுன்னா முழுசாக போட்டுங்க. ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா இது ரெண்டாக பிரேக் பண்ணி போட்டுக்கணும். இந்த நான் பிரேக் பண்ணியிருக்கேன் இல்லையா, பிரேக் பண்ணியிருக்கேன்ல, அது மாதிரி போட்டிங்கன்னா மசாலா வந்து உள்ளே போகும். ஸோ அதனால் வந்து சாப்பிடும்போது வந்து அந்த மசாலாவோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். க்ளீன் பண்ணியாச்சு. ராஜி வந்து நான் இங்கே க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வந்து இந்த கிரேவி வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் இது கிரேவி ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதில் என்னென்ன ராஜி போட்டிருந்தேன், தாளிக்கப்போ சோம்பு, சீரகம், அப்புறமா கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளிச்சுட்டு, அப்புறமா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அப்புறமா தக்காளியும் போட்டு இப்போ நல்லா வதக்கிட்டேன். இதுக்கு தேவையான மசாலா வந்து வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வைக்கேன். சரி, கொஞ்சம் கொதிச்சு ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நண்டு போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஓகே, கிரேவி பார்க்குறதுக்கே பாருங்கள் நல்லா மணமாகவும் நல்லா இருக்குங்க, நல்லா மணக்குது. கிரேவி வந்து சும்மா பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்கு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆயிலாக நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுல, இதுக்கப்புறம் இப்போ நண்டு நம்ம கொட்ட வேண்டியதான். ஸோ நண்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட வேண்டியதான். அவ்வளோதான், நண்டு போட்டதுக்கப்புறம் இப்போ மெதுவாக மிக்ஸ் பண்ண வேண்டியதான். மசாலா நடுக்கிலேருந்து நல்லா மேலே எடுத்து விட வேண்டியதான்.
நண்டு கிரேவி ரெடி. வாவ், பாருங்க எப்படி இருக்குன்னு. சைனா நண்டு கிரேவிங்க. சைனா நண்டில் இந்தியன் சைடில் நண்டு கிரேவி. ஸோ சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் கிரேவி சாப்பிட்றேன். செம்ம சூடாக இருக்குங்க. கிரேவி நல்லாயிருக்கு. நம்ம டேஸ்ட்டுக்கு வந்திருக்கு. நல்லா காரம் தான். அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம டேஸ்ட்டுக்கு வந்திருக்கு. இதை சாப்பிட்டு பார்க்கலாம். இல்லை, நண்டு நாங்கள் காலை உடச்சி போடலைங்க. ஆனால் அதுக்குள்ளே எப்படி போச்சுன்னு தெரியல. மசாலாலாம் அந்த பிச்சம் இல்லை, அதுக்குள்ளே போயிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, முறுக்கு ஏறு. சைனா நண்டு வேறு லெவலுங்க. சூப்பராக இருக்குது. நம்ம மசாலாவும் அந்த நண்டு அப்பா ஃபஸ்ட் டைம். நாங்கள் என்ன நினச்சோன்னா சைனாவில் எப்படி நண்டு இருக்க போதோ, எப்படி இருக்க போகுது, எப்படி இது பண்ணுறதுன்னு நாங்கள் யோசிச்சுட்டே இருந்தோம். ஃபஸ்ட் டைம் வாங்கி செய்கிறோம். ஸோ வேறு லெவல். ரொம்ப சூடாக இருக்குங்க. செம்மையாக இருக்கு. செம்மையாக இருக்குங்க. இப்போ ஒன்று காமிக்கிறேன் பாருங்க. அந்த கிரேவி கூட அந்த கிரேவி கூட அந்த ஸ்டிக்கி ரைஸ் சேர்த்து அப்படியே ஒரு குழப்பு உள்ளே தள்ளினா எந்த ஒரு சண்டை சத்தரும் இல்லாமல் ஸ்மூத்தாக தொண்டைக்குள்ளே போகிறாங்க. வேறு லெவலில் இருக்குது. ஒருவேளை இந்த நண்டு வந்து நம்ம ஊரில் சாப்பிட்டத விட கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்க மாதிரி தெரியுது. ஒருவேளை அந்த உயிராக இருக்கிறதுனால இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து உயிராக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செத்து போன நண்டு தான் வாங்கிட்டு வந்தது. ஆனால் வந்து செத்து வந்து டைம் வந்து ஐஸில் வைக்கல, செத்து அப்படியே வெளியே எடுத்து வச்சுருந்தானுங்க. அப்படியே வந்து சூப்பராக இருந்தது. ஒருவேளை ராஜி கைப்பக்குவமாக இருக்குமாம்மா, சைடில் இருந்து கையக்காமல் சொல்கிறாங்க என் கைப்பக்குவம்னு. ஆமாம், அது ஒரு ரீசன் தான். பட் இருந்தாலும் அதே கைப்பக்குவத்தில் தானே இந்தியாவிலும் ட்ரை பண்ணி பார்த்தோம். அதனால இருக்கும். ஐஸ் வைக்காத நண்டுங்க இது. இது என்ன இருக்குதுங்களா, மோஹிதா பார்த்துட்டு ஒருத்தர் வந்து மார்க்கெட்டில் கொடுத்தார்ல அந்த ஒரு சிப்பி மாதிரி பாலின்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் அவங்க குக் பண்ணி வச்சுருந்தது மாதிரி இருந்தது. ஆனால் வந்து எங்களுக்கு அது இது பண்ணலை. அதனால் இந்த கிரேவியில் போட்டு பண்ணியிருக்கோம். இதை வந்து ராஜி சாப்பிட்டு என்னென்னு சொல்லுவாங்க. எனக்கு வேணாம், எனக்கு பார்த்தாலே பயமாக இருக்குது. ராஜி சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லுவாங்க. சாப்பிடு ராஜி. ஓகே, எப்படி சொல்கிறதுங்க தெரியல. நண்டு மாதிரி லைட்டாக ஸ்வீட்டாக இருக்குது. ஆனால் அந்த நீச்ச ஸ்மெல்லும் இருக்குது.